உதடுகளில் எழும் இன்னிசையாலும் யாழ்களாலும் இறைவனுடைய புகழை அறிவியுங்கள். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். வான்மேகங்களும் உயர் மலைகளும் இறைவனின் புகழை பாடுகின்றது. தேன்பொழியும் நறுமலர்கள் இறைவனின் பெயரை சுவைக்கின்றது. ஒளிதரும் நிலவு இறைவனின் அருளை பொழிகின்றது. ஆம், படைப்பனைத்திற்கும் மூலக்கூறாய் விளங்கும் இறைவனின் எழிலின் அழகை தியானித்து அவரது பேரன்பின் வல்லமையை நினைத்து நன்றி கூறுவோம். இறைவன் படைத்த படைப்புக்கள் அனைத்தும் இறைவனை மெய்யாகவே புகழ்கின்றன. இறைவன் இந்நாட்களில் செய்த வியத்தகு செயல்களுக்காய் நன்றி கூறியும் இவற்றோடு இணைந்து நாமும் படைத்தவரின் நாமத்தை புகழ்ந்து பாடவும் இணைவோம் இப்பாடலில். உலகினில் உறவுகள் அழித்திட்ட நிலைக்கு மனிதமும் புனிதமும் உறவென்ற மொழிக்கு உறவாலை வாழ்விக்கும் அமுதான கொடைக்கு நன்றியின் பாடல் உறவின் பாடல் நன்மை கூறல் வாழ்வின் தேடல். நன்றியின் பாடல் உறவின் பாடல் நன்மை கூறல் வாழ்வின் தேடல். நன்றியின் பாடல் உறவின் பாடல் நன்மை கூறல் வாழ்வின் தேடல். நன்றியின் பாடல் உறவின் பாடல் நன்மை கூறல் வாழ்வின் காலமும் உடன் வந்து உயிரூட்டும் தயைக்கு நன்றியின் பாடல் உறவின் பாடல் நன்மையை கூறல் வாழ்வின் தேடல். நன்றியின் பாடல் உறவின் பாடல் நன்மை கூறல் வாழ்வின் தேடல். நன்றியின் பாடல் உறவின் பாடல் நன்மை கூறல் வாழ்வின் தேடல். நன்றியின் பாடல் உறவின் பாடல் நன்மை கூறல் வாழ்வின் தேடல். ஒவ்வொரு புனிதருக்கும் ஒரு தனித்தன்மை இருப்பதை நாம் உணர்கிறோம். இன்பத்திலும் துன்பத்திலும் வளமையிலும் வறுமையிலும்
உடல் நலத்திலும் உடல் நோயிலும் இருளிலும் ஒளியிலும் எதற்கும் அஞ்சாமல் நற்கருணையில் சந்திக்கும் இயேசுவின் வல்லமையினால் வாழ்க்கை சவால்களை சந்தித்த மரியின் ஊழியர் சபை புனிதர் ஜூலியான் அம்மாள் 7வது நவநாளினை சிறப்பிக்கின்றோம். இந்நாளின் மைய கருத்தானது வாழ்வின் மையம் நற்கருணை என்னும் தலைப்பில் ஆழமாக சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். நற்கருணை என்பது ஒரு சடங்கு மட்டுமல்ல, அது இயேசுவின் அன்பின் உயிருள்ள அடையாளம். நற்கருணையில் நாம் இயேசுவை சந்திக்கிறோம், அவருடைய அன்பை அனுபவிக்கிறோம், அவருடைய வாழ்வில் பங்கு கொள்கிறோம். வாழ்க்கையின் சோர்வுகள், கவலைகள் மற்றும் சவால்கள் மத்தியில் நற்கருணை நமக்கு ஆறுதலும் வலிமையும் அளிக்கிறது. புனித ஜூலியானா நற்கருணையின் மகத்துவத்தை உலகிற்கு உணர்த்துவதற்காக தன் வாழ்வை அர்ப்பணித்தார். நற்கருணையில் இயேசு தம்மையே நமக்கு உணவாக தருகிறார். அதனால் நாம் அவருடைய அன்பிலும் அருளிலும் வளர்கிறோம். இயேசுவுக்கு பிரியமானவரும் புனித வியாகுல அன்னையின் ஊழியரான புனித ஜூலியானா தனது வாழ்நாள் முழுவதும் பல நற்செயல்களை செய்து மரண நேரத்தில் நற்கருணை அருந்த இயலாத உடல் நலமின்மையை எண்ணி ஏக்கம் கொண்டதால் தமது இதய துன்பத்தை கண்ணோக்கிய கடவுள் புதுமை புரிந்தார். சிலுவை அடையாளத்தை தம் நெஞ்சின் மேல் பதிக்கச் செய்து விண்ணக பேரின்பத்தில் இறை தரிசனத்தில் என்றும் நிலைபெற செய்தார். மரியின் ஊழியரான நாமும் வாழ்வின் மையம் நற்கருணை என்பதை உணர்ந்து அர்ப்பணத்தை அர்த்தத்தோடு வாழ இவ்வுலக வாழ்வு விண்ணகத்தின் முன்சுவை என்பதை உணர்ந்து செயல்பட அருள் வேண்டி இப்பாடலில் இணைவோம். புனித ஜூலியானாவை பாடுவோம், புவியில் அவர் புகழை பரப்பிடுவோம். புனித ஜூலியானாவை பாடுவோம், புவியில் அவர் புகழை பரப்பிடுவோம். ஊழியர் நாம் ஒன்றாய் கூடிடுவோம், ஊழியர் நாம் ஒன்றாய் கூடிடுவோம். நம் புனித இம்மாட்சியில் மகிழ்ந்திடுவோம். புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 6 வசனம் 35. வாழ்வு தரும் உணவு நானே, என்னிடம் வருபவருக்கு பசியே இராது, என்னிடம் நம்பிக்கை கொண்டிருப்பவருக்கு என்றுமே தாகம் இராது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். துறவற வாழ்வு என்பது இறைவனுக்காக முழுமையாக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு அழைப்பாகும். இந்த அர்ப்பணிப்பு வாழ்வின் மையமும் உயிரூற்றும் நற்கருணையே. நற்கருணையில் இயேசு தம்மை முழுமையாக அர்ப்பணித்தது போல் நாமும் நமது வாழ்வு இறைவனுக்கும் மக்களுக்கும் அர்ப்பணிக்க அழைக்கப்படுகிறோம். நற்கருணையில் இயேசுவை சந்திக்கும் ஒவ்வொரு தருணமும் நமது அர்ப்பணிப்பு வாழ்வை மேலும் ஆழமாகவும் அர்த்தமுள்ளதாகவும் மாற்றுகிறதா என சிந்திப்போம். அன்பு சகோதரிகளே, நமது மன்றாட்டுக்களை நம் புனிதை ஜூலியானாவிடம் எடுத்துரைப்போம். ஒவ்வொரு மன்றாட்டிற்கு பிறகும் நாம் சொல்ல வேண்டிய பதில், புனித ஜூலியான் அம்மாளே எங்களுக்காக பரிந்து பேசும். நற்கருணையின் மீது பேராவல் கொண்ட எம் புனிதை ஜூலியானாலே, உம்மை போல் நாங்களும் வாழ்வின் மையம் நற்கருணை என்பதை உணர்ந்து வாழவும் எங்களது இதயங்கள் இறைவன் வாழும் ஆலயமாக மாற நீர் பரிந்து பேசுவீராக. புனித ஜூலியான் அம்மாளே எங்களுக்காக பரிந்து பேசும். அழைத்தலில் வேரூன்றிய புனித ஜூலியானாலே, நீர் எவ்வாறு இளம் வயதில் இறைவனை ஆர்வமாய் நாடியது போல் எமது சபைக்கு பல இளமுலங்கள் அழைத்தலை உணர்ந்து ஆர்வமாய் மரியின் ஊழியர் சபைக்கு வர
நீர் பரிந்து பேசுவீராக. புனித ஜூலியான் அம்மாளே, எங்களுக்காக பரிந்து பேசும். பிறரன்பு சேவையில் உயர்ந்த புனித ஜூலியானாலே, நீர் எவ்வாறு பிறரன்பு சேவையில் வாழ்ந்தீரோ அதுபோல் எம் நாட்டு தலைவர்கள் தங்களுக்குரிய சட்ட திட்டங்களுக்கு கீழ்ப்படிந்து பொறுப்புள்ள கடமையுள்ள தலைவர்களாக உருமாறி மக்களின் தேவைகளை உணர்ந்து செயலாற்ற நீர் பரிந்து பேசுவீராக. புனித ஜூலியான் அம்மாளே, எங்களுக்காக பரிந்து பேசும். தூய ஜூலியான் அம்மாளே, உம்மை போல் இறப்பது எவ்வளவு பேறு பெற்றது. இறுதி அருட்சாதனத்தை பெற்று நற்கருணை அருந்த இயலாத நிலையில் உன் நெஞ்சின் மேல் வைக்கப்பட்ட நற்கருணை உடனே மறைந்து மகத்துவமான நற்கருணை பக்தியை வெளிப்படுத்தியது. நானும் உம்மை போல் எம் வாழ்வின் மையம் நற்கருணை ஆண்டவர் என்பதை உணர்ந்து ஒவ்வொரு நாளும் 1 மணி நேரமாவது ஆர்வமுடன் அமர்ந்து ஜெபிக்க நல்மனம் அருளும். ஆமேன்.